இந்த கால வேளையில் ஒவ்வொருவரும் கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமாக. நம்முடைய கண்கள் கர்த்தரை பார்க்கட்டும், நம்முடைய செவிகள் தேவ சத்தத்தை கேட்கட்டும். அவரே நம்மை உயிர்ப்பிக்கிற தேவன், அவரே நம்மை ஆசீர்வதிக்கும் தேவன், அவரே நம்மை காண்கிற தேவன். நீர் என்னை காண்கிற தேவன். கர்த்தரை நோக்கி நீ ஆர்ப்பரிப்பாயாக. கர்த்தரை நோக்கி கூப்பிடு. மறு உத்தரவு கர்த்தரிடமிருந்து நமக்கு வரும். வல்லமை ஆவியானவரே, ஹல்லேலூயா, உம்முடைய மகிமைக்காய் நன்றி. இந்த கால வேளையில நம் கரங்களை தட்டி 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 தேவனை நாம் மகிமைப்படுத்துவோமாக. அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோமாக. ஹல்லேலூயா. தாராதன பகுதியில் கண்களை மூடுவோமாக. அங்கு வேடிக்கை பார்க்க வேண்டாம். கர்த்தர் நம் மத்தியில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். நம் மத்தியில் அவர் உலாவுகிற தேவன் பரிசுத்தர். துதிகளில் மத்தியிலே வாசம் செய்கிற தேவன் பரிசுத்தர். ஓ மகிமை, ஹல்லேலூயா. அவர் உன்னதத்திலிருந்து அவர் நம் மத்தியிலே இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தட்டி அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. உன்னதமான தேவன் பரிசுத்தர். உன்னதமான தேவன் பரிசுத்தர். உன்னதமான தேவன் பரிசுத்தர். ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தர் ஆகியால் நம்ம நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் காணப்படுவோமாக. நீ கர்த்தரை கரத்தை தட்டி தட்டி கரங்களை தட்டி தட்டி உயர்த்தும் போது உன்னை பரிசுத்தமாக்குகிறார். உன்னதமான தேவன் என் இயேசு பரிசுத்தர் என்று சொல்லு. உனக்குள்ள இருக்க இருளின் கிரியைகள், உன்னை பலவீன சரீரத்தை பலவீனப்படுத்துகிற எல்லா தீய கிரியைகளும் வெளியே ஏறும். ஹல்லேலூயா. என் தேவன் பரிசுத்தர் என்று சொல்லு. ஆமென். வெளிச்சம் வரும்போது இருள் நீங்கி போகும். ஹல்லேலூயா. வெளிச்சம் வருவதாக, இருள் நீங்குவதாக. ஆமென். ஹல்லேலூயா. மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தவங்க ஒவ்வொருவரும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லு. ஸ்தோத்திர பலி எடுக்கிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். நீ ஸ்தோத்திர பலிகளை செலுத்த செலுத்த தேவன் உனக்குள்ள வந்து மகிமைப்படுவார். உன் பரிசுத்த ஆவியினாலே நிரப்புவார். வாயை விரிவாய் தரேன். இயேசுவே உம்மை நான் துதிக்கிறேன் என்று சொல்லு. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று ஸ்தோத்திர பலிகளை செலுத்து. வாயை விரிவாய் தர. அப்பொழுது உன்னை நன்மையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்ப என் தேவன் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. வாயை விரிவாய் தர உனக்கு தேவன் இந்த கால வேளையில் கொடுத்த கிருபை இப்பொழுது வெளிப்படும். ஹல்லேலூயா. ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆவியின் வரங்களில் என்னை நிரப்பும். ஆவியின் வரங்களினால நிரப்புங்க. ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஆவியின் வரங்களில் என்னை நிரப்பும். ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே. மகிமை உமக்கு ஆண்டவரே, உமக்கே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. உம்முடைய மகிமைக்காக நன்றி. உம்முடைய புது புது கிருபைகளுக்காக நன்றி. ஆவியின் வரங்களினால நிரப்பிக் கொண்டிருக்கிறபடியால் உமக்கு நன்றி. வல்லமை தேவ வல்லமை. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். ஆவியின் வரங்களினாலே அவர் நிரப்ப உனக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். ஓ சூதத்தை கர்த்தர் பக்கத்திலே
வரங்களினால் என்னை நிரப்பும் ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும் ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும் ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும் ஆவியின் வல்லமை வல்லமை தேவ வல்லமை ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய மகிமைக்காய் நன்றி, நம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வரங்களினாலே ஆவியின் வரங்களினாலே நீங்க நிரப்பிக் கொண்டிருக்கிற அளவுக்கு நன்றி. இந்த கால வேலையை அவரவருக்கு நீங்க கொடுத்த ஆண்டவர் இந்த புது புது கிருபை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது, அதற்காக நன்றி. ஓ மகிமை ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆண்டவரை எங்களை பலப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. ஆமென் ஷகல்லகதுரபகதுடா. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஷகல்லகதுரபகதுடா. மகிமை. ஹல்லேலூயா. ஆண்டவரே நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமா சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். ஆமென் ஆமென். பாசமா சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமா சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமா சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமா சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று நம்முடைய பாவத்தை வென்று விட்டார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். சுகடகதுரபகதிடா. நமது பாவங்கள் யாவையும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தம் கழுவி இந்த வேலையை சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் மனமகிழ்ச்சியுடன் கரங்களை தட்டி தட்டி கர்த்தருடைய ஆவியிலே நிரப்பப்படி. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என் ஜனமே. ஸ்ரீகடகதுரபகதுடா. ஹல்லேலூயா. வல்லமை வல்லமை. ஹல்லேலூயா. பாசமாய் சிலுவையில் பலியானார், உன்மேல் பாசமாய் வைத்த இரக்கம் உள்ள தேவன். பாவத்தை வென்று அவருடைய அன்பு உனக்குள்ள வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். நினைச்சுக்கிறதான என் பிள்ளையே, உன் மீது மிகுந்த அன்பு இருந்தபடியினால் உனக்காக ஜீவனை தந்தேன். எனக்கு பிரியமில்லாத உன்னில் இருக்கும் பெருமையை நீ அகற்றிவிடு. தாழ்மையாக நீ இருக்கும் பொழுது உனக்கு கிருபைகளை அதிகமாக அளிப்பேன். நீ பெருமையாக இருந்தால் உனக்கு எதிராக எதிர்த்து நிற்பேன். மனத்தாழ்மையோடு இரு. எனக்கு முன்பாக தாழ்மை உள்ளவர்களுக்கே நான் கிருபைகளை அளிக்கிற தேவனாய் இருக்கிறேன். நீ மனுஷர் காணும்படியாக ஆராதனை செய்து கொண்டிருக்கிறாய். நானும் உன் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறேன். உன்னிடம் இருக்கும் பெருமைகளை அகற்றிவிட்டு முழு இருதயத்தோடு என்னை நோக்கி உண்மையாக கூப்பிடு. அப்பொழுது உனக்காக நான் ஜீவனை விட்டு அந்த அன்பு உன்னிலை நிலைத்திருக்கும் என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தட்டி ஆவியானவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் பெருமையுள்ளோருக்கு அவர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளோருக்கோ அவர் கிருபை அளிக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபையினை பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. அவர் நம்மை காண்கிற தேவன்.
ஓ சுகடகதுர பக்கத்துடா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே சகலகதுர பக்கத்துடா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அம்மீ சுகலகதுர பக்கத்துடா வல்லகதுட மன்னதுர பக்கத்திடோ சுகடகதுர பக்கத்துடா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பயப்படாதே நீ மனமே, நான் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன். விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை இருக்கலாம் பிடித்துக் கொள்வோமாக. நான் நடத்திடுவேன் உன்னை, அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், உன் கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன். உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. 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 நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, ஹல்லேலூயா என்றும் கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. வல்லமை வல்லமை நீ நினைத்த காரியம் நிச்சயமாக வாய்க்கும். நீ நினைப்பதற்கும் மேலான பெரிய காரியங்களையும் அதிசயங்களையும் உனக்கு முன்பாக செய்வேன் என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி தட்டி ஆவியானவரை மகிமைப்படுத்துவோமாக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. சுகல்லகதுரபகதிடோ. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ சுகல்லகதுரபகதுடா. ஆமென் 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 ஆமென். நம்முடைய தேவன் இரக்கத்தின் தேவன், நம்மை காண்கிற தேவனாயிருக்கிறார். என் ஜனமே, நீ எதையும் குறித்து நீ கவலைப்பட வேண்டாம். நீ கேட்டுக்கொண்ட காரியத்தை அவர் தருவார். நீ வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மேலாகவே அவர் செய்கிற தேவன். உனக்கு இன்னதென்று தேவை என்று நீ நினைப்பதற்கு முன்பாகவே நம்முடைய தேவன் அறிகிற தேவன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னார். சொன்ன தேவன் உண்மையுள்ளவர், அதை நிறைவேற்றி தர வல்லமை உள்ளவர். நீ அவர் தேவனை நோக்கி நீ துதித்து கொண்டே இரு. உனக்கு வருகிற நெருக்கம் அவர் பார்க்கிற தேவன். உன் நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி நீ கூப்பிடும் பொழுது கர்த்தர் உன் நெருக்கத்தை எல்லாவற்றையும் நீங்களாக்கி உன்னை ரட்சிப்பார். அல்லேலூயா. உன்னுடைய சூழ்நிலைகளையும் எல்லாம் அவர் அறிகிறார். ஆகவே தேவ சமூகத்தில் அவரை நோக்கி பார், அப்பொழுது உன்னுடைய முகம் பிரகாசம் அடையும். மனமகிழ்ச்சியோடு கர்த்தரை நோக்கி நீ துதித்து கொண்டே இரு.
ஒரு சிலர் உண்மையோடு தேவனை ஆராதிக்கிறார்கள். ஒரு சிலர் அங்குமங்கும் வேடிக்கை பார்க்குறீங்க. கண்களை மூடி தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாளிலே நாம் அவருடைய ஆவிக்குரிய வரங்களையும் அபிஷேகத்தையும் வல்லமைகளையும் நாம் பெற்றுக்கொள்வோமாக. அல்லேலூயா. இதுவே கிருபையின் காலம், இதுவே இரட்சணிய நாள், இதுவே அனுக்கிரக காலம். இன்றே நாம் மனந்திருவுக்கு ஏற்ற கனிகளை நாம் தருவோமாக. அல்லேலூயா. மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தவங்க ஒருவராக ஆசதியாய் இருக்க வேண்டாம். கர்த்தரை நோக்கி கேளுங்க, கேளுங்க, அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கர்த்தாவே உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே நிரப்புங்க. ஜீவ நதியாகிய ஆவியானவரே என்மேல், கர்த்தாவே உம்முடைய பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ள வாங்க, நீங்க எனக்குள்ள ஆளுகை செய்யுங்க. ஆவியின் வரங்களின் ஆடுகளை நிரப்புங்க. எனக்கு வச்சிருக்கிற வரங்களை எனக்கு தாங்க, இப்பொழுதே வெளிப்படட்டும், உதவி செய்யுங்க என்று கர்த்தரை நோக்கி நீ கூப்பிடுவாயாக. வாய விரிவாய் தர, அப்பொழுது உன்னை நன்மையினாலும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்புவார். அல்லேலூயா, அல்லேலூயா. மௌனமாய் இருப்பதற்கு இது காலம் இல்லை என் ஜனமே. இயேசுநாதா சீக்கிரம் வரப்போகிறார். பரிசுத்தமுள்ள இரத்தத்தால் கழுவப்பட்ட ஜனங்களை சேர்க்க முடியாய், சிந்தையில் சுத்தமுள்ள ஜனங்களை சேர்க்க முடியாய். இதோ அவர் சீக்கிரம் மத்திய ஆகாயத்தில் அவர் வெளிப்படுவார். அவரை நோக்கி நாம் எதிர்கொண்டு செல்ல, அவரை சந்திக்க நாம் இந்த வேளையில நாம் ஆயத்தமாவோமாக. வருகையின் நம்பிக்கையினால நாம் காணப்படுவோமாக. பரிசுத்த ஆவியை கேட்போமாக. ஆவியானவரே என்னை ஆளுகை செய்யுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஆமென். கத்துடா. அல்லேலூயா. வல்லமை, 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 வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை. ஆண்டவரே, நீங்க அதிகாலையில் அவரவருக்கு கொடுத்த கிருபை இப்பொழுது வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. மாமிசமான யாவர் மேல் நம்முடைய ஆவியை ஊற்றுங்க. ஆவியானவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே ஆவிக்குரிய வரங்களும் செயல்படுவதாக. மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்கதரிசனம் சொல்வாரே. மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்கதரிசனம் சொல்வாரே. இதோ மாம்சமான யாவர் மீதும், மாம்சமான யாவர் மீதும் ஆவி ஊற்றுங்க. இதோ மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்கதரிசனம் சொல்வாரே. மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்கதரிசனம் சொல்வாரே. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. கரங்களை தட்டி தட்டி, கரங்களை ஓங்கி தட்டு, கர்த்தரை நோக்கி கூப்பிடு. அல்லேலூயா. நிரப்புங்க. தாகம் உள்ளவனே ஜீவ தண்ணீரை ஊற்றிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆவியின் வல்லமை, பரிசுத்த ஆவியானவரே, ஜீவ நதியாகிய ஆவியானவரே, ஒவ்வொரு நீங்க ஆண்டவரே ஆவியை ஊற்றுங்க, பரிசுத்த ஆவியை ஊற்றுங்க. ஒவ்வொரு இருவையும் நீங்க ஆளுகை செய்யுங்க. ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, என்னும் என்னும் நம்முடைய சத்தங்கள் உயர்வதாக. நம்முடைய சத்தங்கள் உயரட்டும். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவி அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, ஆவியின் வல்லமை. அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னதத்தின் வல்லமை, 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 தேவ வல்லமை,
வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை தேவ அக்கினியை போடுங்க இப்பொழுது தீய கிரிகள் கர்த்தாவே சாம்பலாகட்டும் சிக்கட்டக்கத்துடா ஹல்லேலூயா பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஒவ்வொரு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வோமாக பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை ஒவ்வொரு இருதயத்தை நீங்க ஆளுகை செய்யுங்க ஆவியானவரே உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை 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 என் சனமே என் சமூகத்திலே உண்மையோடு என்னை அன்பு கூறுவாயாக பரிசுத்த அலங்காரத்துடன் என்னை தொழுது கொள்ளுங்கள் நான் பரிசுத்தராயிருக்கிறேன் நான் பரிசுத்தர் ஆகையால் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் எனக்கு முன்பாக பரிசுத்த பிள்ளைகளாய் காணப்படுங்கள் நான் உங்களை காண்கிற தேவனாய் இருக்கிறேன் மனுஷனா முகத்தை பார்க்கிறான் ஆனோ உன் இருதயத்தை பார்க்கிற தேவனாய் உன் இருதயத்தை ஆராய்கிற தேவனாய் இருக்கிறேன் நான் துக்கப்படுகிற ஒரு தீய கிரியைகள் உனக்குள் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது அந்த கிரியைகளை நீ அகற்றிவிடு உன்னை எனக்கு முழுமையாக ஒப்புக்கொடு ஆவி ஆத்மா சரீரத்தையும் ஜீவ பலியாக எனக்கு ஒப்புக்கொடு அதுவே நீ எனக்கு செய்யத்தக்க புத்தியில் ஆராதனையாய் இருக்கிறது ஆராதனைக்குரிய தேவனாய் இருக்கிறேன் நான் பரிசுத்தமுள்ள தேவனாய் இருக்கிறேன் பரிசுத்த அலங்காரத்துடன் என்னை தொழுது கொள்ள ஜாக்கிரதையாயிரு எனக்கு முன்பாக உத்தமனாய் நடந்து கொண்டு ஜாக்கிரதையாயிரு நான் பரிசுத்தனாய் இருக்கிறேன் உன் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்த பிள்ளைகளாய் காணப்படுங்கள் என்ற இந்த கால வேளையில் உங்களை எச்சரிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கரங்களை தட்டி தட்டி ஆவியானவரை மகிமைப்படுத்துவோமாக தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஓ சகண்டகத்துடம் ஹல்லேலூயா ஆமென் 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 யாரோ ஒருவர் தேவன் துக்கப்படுகிற காரியம் ஜீவியத்தில் இருக்கிறதே அவர் பேசுகிறார் அப்படிப்பட்ட காரியம் நமக்கு வேண்டாம் இந்த இருளின் கிரியை நமக்கு வேண்டாம் தேவனே துக்கப்படுத்துகிற அந்த கிரியைகள் நம்மிடத்தில் யாரோ ஒருவருக்கு ஆண்டவர் பேசுகிறார் யாருடைய இருதயம் குத்தப்படுதோ அவர் எல்லாரும் ஒப்பு கொடுப்போமாக ஆண்டவரை நீங்க எனக்குள்ள வாங்கப்பா தேவன் ஒரு மனிதனோடு அவர் இருந்தால் அவர் பயங்கரமான காரியங்களை செய்வார் ஒரு மனிதனுக்குள்ள கர்த்தர் ஆளுகை செய்கிறார் என்பதை மற்றவர்கள் சொல்லுவார்கள் நம் ஜீவியத்தில் ஒரு மாற்றத்தை நாம் காண்போம் அவர் ஒரு மனிதனுக்குள்ள இருந்தால் பெரிய காரியங்களை செய்வார் யோசேப்போட தேவன் இருந்தார் அவன் செய்வதெல்லாம் வாய்த்தது என் ஜனமே கர்த்தர் நமக்குள்ள வரும்படியாக வாஞ்சிக்கிறார் ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உம்மை துக்கப்படுத்துகிற காரியம் ஏதாவது இருக்குமானால் நீங்க மன்னியுங்க இருதயமாகிய இந்த ஆலயத்தை நீங்க ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் கழுவி சுத்திகரிங்க என்று நாம் ஒப்பு கொடுப்போமா இது பாவ அறிக்கை செய்கிற நேரமாய் இருக்கிறது ஆண்டவரே கர்த்தர் சபைக்கு எச்சரிக்கிறார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நான் பேசுகிற வார்த்தையின் மூலமாக பாவங்கள் இருக்கலாம் இந்த கிரியைகள் இந்த பொல்லாத கிரியைகள் நமக்குள்ள இருந்து ஆளுகை செய்து கொண்டு இருக்கலாம் நாம் இயேசுவின் பிள்ளை இயேசு கல்வாரி சிலுவையில் எனக்காக இரத்தத்தை சிந்திருக்கிறார் எனக்குள்ள இயேசுவுக்கு மட்டும்தான் என் இருதயத்தில் இடம் நல் வார்த்தைகள் என பேசுவேன் கர்த்தாவே இயேசுவே இந்த கால வேளையில நீங்க எனக்கு கொடுத்த புது கிருபையினால நிரப்புங்க ஆண்டவரை உம்மை துக்கப்படுத்துகிற மாதிரி நான் எதையும் நான் நடந்து கொள்ள மாட்டேன் பேச மாட்டேன் கிருபையுள்ள வார்த்தையை நான் பேசுவேன் அதுக்கேற்ற கிருபையை தாங்க நான் மண்ணா இருக்கிறேன் ஆண்டவரே நான் ஒரு களிமண்ணப்பா ஆண்டவரே நான் நினைச்சாலும் நான் ஜெயிக்க முடியாது நீங்க எனக்குள்ள வந்துட்டான்
ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீங்க எனக்குள்ள வந்துட்டா ஆண்டவரே எல்லாவற்றையும் நீ ஜெயிக்கிற கர்த்தராய் ஆண்டவரே நீங்க எனக்குள்ள ஆளுகை செய்யும் போது ஆண்டவரே கர்த்தாவே நான் உயர்ந்து இருப்பேன். ஆண்டவர் நீங்க உயர்த்தி வைப்பீங்க. இந்த வேளையில் அவரை நோக்கி நாம் கூப்பிடுவோமாக. ஆண்டவரே, ஒருவனை உயர்த்தி ஒருவனை தாழ்த்துகிற தேவன், தேவன் விரும்புகிற ஒவ்வொருவரையும், அவர் தேவனை பிரியப்படுத்துகிற ஒவ்வொருவரையும் அவர் உயர்த்தி வைக்கிறார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். அவர் நன்மையானதை தருவார். இரட்டிப்பான நன்மையை தந்து வழி நடத்துவார். அல்லேலூயா. நீ கர்த்தருடைய சமூகத்தை நாடி வந்தபடியினால, கர்த்தரையே நம்பி நீ வந்தபடியினால நீ ஒருபோது வெட்கப்பட்டு போக மாட்டாய். அல்லேலூயா. சுத்துரம் 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 சுகடகதுடபகதுடா துடபகதுடா. ஆவியானவரே சுத்துரம் துத்துரம் துத்துரம் துத்துரம். வெளிச்சங்கள் வீசுது, அந்தகாரம் மாறுது. வெளிச்சங்கள் வீசுது, அந்தகாரம் மாறுது. தெய்வத்தின் ஆவி உள்ளில் வரும் பொழுது, தெய்வத்தினோடு உள்ளில் வரும் பொழுது, வெளிச்சங்கள் வீசுது, அந்தகாரம் மாறுது. வெளிச்சம் வருவதாக, இருள் நீங்குவதாக. மாறுது. தெய்வத்தின் ஆவி உள்ளில் வரும் பொழுது, தெய்வத்தின் ஆவி உள்ளில் வரும் பொழுது, வெளிச்சங்கள் வீசுது, அந்தகாரம் மாறுது. வெளிச்சங்கள் வீசுது, அந்தகாரம் மாறுது. தெய்வத்தின் ஆவி நமக்கு எவ்வளவு பலன் இருக்கோ கரங்களை தட்டி தட்டி தெய்வத்தின் ஆவி பாடி கர்த்தருடைய ஆவிக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். வெளிச்சங்கள் வீசுது, அந்தகாரம் ஒவ்வொரு இதயங்களிலும் வெளிச்சம் உதிப்பதாக. நீதியின் சூரியன் ஒவ்வொரு இதயத்திலும் ஆளுகை செய்யுங்க. நீதியின் சூரியனாகிய தேவனே, வெளிச்சங்கள் வீசுது, அந்தகாரம் மாறுது. தெய்வத்தின் ஆவி உள்ளில் வரும் பொழுது, தெய்வத்தின் ஆவி உள்ளில் வரும் பொழுது, வெளிச்சங்கள் வீசுது, அந்தகாரம் மாறுது. வெளிச்சங்கள் வீசுது, அந்தகாரம் மாறுது. தெய்வத்தின் ஆவி உள்ளில் வரும் பொழுது, தெய்வத்தினோடு உள்ளில் வரும் பொழுது, வெளிச்சங்கள் வீசுது, அந்தகாரம் மாறுது. 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 அந்தகாரம் மாறுது. வெளிச்சங்கள் வீசுது, 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 அந்தகாரம் மாறுது. தெய்வத்தின் ஆவி உள்ளில் வரும் பொழுது, 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 உள்ளில் வரும் பொழுது, தெய்வத்தின் ஆவி உள்ளில் வரும் பொழுது. மகிமை 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 மகிமை. அல்லேலூயா ஆண்டவரே, அல்லேலூயா ஆண்டவரே. சிகடகதுர பகதுடாம். அல்லேலூயா. ஆமென். தேவனை போல ஒருவரும் இந்த பூமியில நம்மளை நேசிக்க முடியாது. மனுஷர் போலியான நேசம், போலியான ஒரு அன்பு. ஆனா தேவன் ஒருவரே நம் உண்மையாக, அவர் உண்மையுள்ள தேவனா இருக்கிறபடியினால் அவர் உண்மையாக நம்மேல் அன்பு வைத்திருக்கிறார். ஒருவராகிலும் இந்த சிறியோரில் கெட்டு போவது தேவனுக்கு சித்தம் இல்லை. என் ஜனமே, உன் குடும்பங்கள்ல ஒருவராகிலும் கெட்டு போயிடக்கூடாது, நீ கெட்டு போயிடக்கூடாது என்பதற்காகவே அந்த கல்வாரி சிலுவையிலே பிதாவாகிய தேவன் அவருடைய ஒரே குமாரனை அவர் பூமிக்கு நமக்கு பரிசாக தந்தார். அவர் கல்வாரி சிலுவையிலே இரத்தத்தை சிந்தினார். அவர் எவ்வளவு அன்பு நம்மேல் இருக்குமானால் அது அல்லவா உண்மையான அன்பு. உன்மேல் அன்பாயிருக்கிறேன், உன்னை நேசிக்கிறேன் என்று அநேகர் சொல்லலாம். எந்த தேவர்களும் நமக்கு முன்பாக மரிக்க வரவில்லை. இயேசு கிறிஸ்துவோ அவர் கல்வாரி சிலுவையிலே
நம்மை தூக்கி எடுக்க முடியாய் அந்த சிலுவை தண்டனையை நாம் அடைய வேண்டிய அந்த தண்டனையை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டாரே. இந்த பிதாவாகிய தேவன் பாருங்க, அவர் மேல வந்து தண்டனையை போட்டுக் கொண்டார். சர்வ லோகத்தில் உள்ள மனிதர்களுடைய பாவங்கள் எல்லாம் அவர் கல்வாரி சிலுவையிலே சுமந்தார். முள்முடி சூடினோராய் எத்தனை பேர் இந்த கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கிறோம்? விழாவுல குத்தும் பொழுது இரத்தமும் தண்ணீர் வந்தது. என் ஜனமே, இந்த பூமியில் ஒரு மனிதனுக்குள்ள இரத்தம் இல்லைன்னா உயிர் இல்லை, ஜீவன் இல்லை. தண்ணீர் இல்லாமல் வாழ முடியாது. இந்த விழாவுல குத்தும் பொழுது தண்ணீரும் இரத்தமும் வந்தது. இரத்தம் என்பது உயிரை குறிக்கிறது. நமக்காக இந்த உயிராகிய இந்த இரத்தத்தை தந்தாரே, ஜீவனாகிய இந்த இரத்தத்தை தந்தாரே, ஆரோக்கியமான தண்ணீரை நமக்கு தந்தாரே. நம்மேல் எவ்வளவு நேசம் இருக்குமானால் அவரது கல்வாரியில பட்ட பாடுகளை நீ நோக்கி பார்த்தால் இப்பொழுது உன்னால சும்மா நிற்க முடியாது. இந்த தேவ அன்பு உன் இருதயத்துல வந்து பொங்கி வழியிட்டும். கர்த்தாவே, எனக்காகவா நீங்க மரித்தீங்க? இந்த கல்வாரி சிலுவை எனக்காக நீங்க மரித்திருக்கீங்கப்பா, எனக்காக இரத்தத்தை சிந்தப்பட்டிருக்கு. நீ எவ்வளவு அன்பு உள்ள தேவன். எத்தனோ தரம் உண்மை நான் துக்கப்படுத்திட்டேனே, பல விதத்தில் நான் உண்மை துக்கப்படுத்திட்டேனே. இயேசுவே, என்னை மன்னியும். ஒரு விஷயம், உடைய பரிசுத்தமுள்ள இரத்தம் என் பாவங்களை கழுவி சுத்திகரிக்கட்டும், என்னை பரிசுத்தமாக்குங்க. உடைய பரிசுத்தமுள்ள இரத்தம் ஆண்டவர் என்னை கழுவி சுத்திகரிக்கட்டும் என்று நீ சொல்லுவாயா? ஆவி ஆத்மா சரீரத்தில் இருக்க அசுசிகள் நீங்க முடியாய் தேவன் விரும்புகிறார். ஒவ்வொரு மனிதனும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய தேவன் பரிசுத்தர். ஆகையால் நம்ம ஒவ்வொரு அவருடைய பிள்ளைகளும் என்னை போல பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. நீ கண்களினால பாவம் செய்திருக்கலாம், கைகளினாலும் கால்களினாலும் நீ பாவம் செய்திருக்கலாம். நீ உன் இருதயத்தில் குத்தப்படும் போது நீ அதை அறிக்கை செய்து அதை விட்டு விடுவாயாக. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறவன் இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற்றுக் கொள்வான். அல்லேலூயா. இந்த பாவத்தை விட்டு விடுகிறவன் தான் இரக்கம் பெற முடியும். ஒரு விஷயம், ஆண்டவரே, நான் மனிதன் அப்பா, நான் ஒரு மண்ணு அப்பா, அறிஞ்சோ அறியாமலோ நான் செய்திருக்கிறேன், நீங்க மன்னியுங்க என்று நீ சொல்லுவாயா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஓ ஷகல்ல கதுரப கதுடா. அறிக்கை செய்கிற ஒவ்வொருடைய ஆண்டவரே பாவங்கள் நீங்க மன்னியுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. அந்த திருவருந்தில் ராபத்தோன பந்தியில கலந்து கொள்ளுகிற ஒவ்வொருவரும் பாவ அறிக்கை செய்வோமாக. இப்ப அறிக்கை செய்கிற பாவம் மறுபடியும் தொடரக்கூடாது. அறிக்கை செய்யும். ரகசிய பாவங்கள் இருக்கும், வெளியில யாரும் பார்க்க கூடாதபடி உனக்கு மட்டுமே ரகசியமா நீ செய்யலாம். அந்த பாவத்தை ஒருவர் உன்னை காண்கிறார், அந்த வேலை அவர் துக்கப்படுகிறார். இந்த ரகசிய இந்த பாவங்கள் பின்தொடர்கிற பாவங்கள் என்ன விட்டு அகல்வதாக. என்னுடைய பரிசுத்தமுள்ள இரத்தம் என்னை கழுவி சுத்திகரிக்கட்டும். ஒவ்வொரு வாயை திறந்து அவரை நோக்கி நீ சொல்லுவாயாக. எதற்கு நீ வெட்கப்பட வேண்டாம். உன் இருதயத்துல என்னென்ன பாவம் குத்தப்படுதோ, இந்த கர்த்தருடைய வார்த்தை வரும்போது இருதயம் குத்தப்படும். உடனே மனம் திரும்பி இந்த பாவத்தை அறிக்கை செய்து அதை தள்ளிவிடு. சீ போ என்று நீ உதறிவிடு. அல்லேலூயா. ஆமென். இந்த பாவத்தை நீ தள்ளிவிடும் போது அந்த பரிசுத்தமுள்ள தேவன் உனக்குள்ள வருவார். நீ எழுந்து பிரகாசிப்பாய். ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம். ஆமென். இந்த பரிசுத்தத்தின் தேவன் அப்படி ஆசீர்வாதம் நாம் ஒவ்வொருவருக்கும் வேண்டுமானால் அவரை நோக்கி நீங்க எப்ப உண்மையாக பாவ அறிக்கை செய்வோமாக. ஆமென். அல்லேலூயா. நமக்கு தேவன் கொடுத்த இந்த நேரத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்வோமாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். இந்த பாடல் நாங்க பாடும்போது நீங்க பாவ அறிக்கை செய்யுங்க. கல்வாரி இரத்தத்தினால் என்னை கழுவியை சுத்தம் செய்யோ. கல்வாரி இரத்தத்தினால் என்னை கழுவியை சுத்தம் செய்யும். காரினீக்கி முற்றிலும்
பரிசுத்தனாய் மாற கல்வாரி வந்திட்டேன் நான். கருணீக்கி முற்றிலும் பரிசுத்தனாய் மாற கல்வாரி வந்திட்டேன் நான். கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த இரத்தத்தை, கல்வாரியில் கரங்களை தட்டி சுத்த இரத்தத்தை காணும் போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். காணும் போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த இரத்தத்தை, கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த இரத்தத்தை காணும் போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். காணும் போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். ஏசப்பா என்று நான் அழைத்தால் பாசத்தால் என்னை அரவணைப்பார். ஏசப்பா என்று நான் அழைத்தால், ஏசப்பா என்று அவர் ஆசைப்படி என்னை அரவணைப்பார். விக்கினங்கள் கடந்து போகும் வரை அவர் செட்டைகள் நிழலில் வந்தடைவேன். விக்கினங்கள் கடந்து போகும் வரை அவர் செட்டைகளின் நிழலில் வந்தடைவேன். ஒரு ஜனமாகிலும் ஓர் மனுஷனுக்காகிலும் அவர் சமாதானம் அருளினார். கலங்க செய்திடுபவன் யார்? ஒரு ஜனமாகிலும் ஓர் மனுஷனுக்காகிலும் அவர் சமாதானம் அருளினார். கலங்க செய்திடுபவன் யார்? ஏசப்பா என்று நான் அழைத்தால் பாசத்தால் என்னை அரவணைப்பார். ஏசப்பா என்று நான் அழைத்தால் சகலகதுரபகதிடோ என்னை அரவணைப்பார். ஏசப்பா என்று நான் அழைத்தால் பாசத்தால் என்னை அரவணைப்பார். ஏசப்பா என்று நான் அழைத்தால் பாசத்தால் என்னை அரவணைப்பார். ஏசப்பா என்று நான் அழைத்தால் பாசத்தால் என்னை அரவணைப்பார். ஏசப்பா என்று நான் அழைத்தால் ஓ சகடகதுரபகதிடோ அரவணைப்பார். ஏசப்பா என்று நான் அழைத்தால் பாசத்தால் என்னை 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 அரவணைப்பார். அல்லேலூயா. வல்லமை 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 வல்லமை. ஆவியானவரே தூத்துறோம் 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 தூத்துறோம். ஏசப்பா என்று நீ அழைத்தால் உன்னை பாசத்தால் அவர் அரவணைப்பார். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை எல்லாருடைய வலது கரத்தை உயர்த்தி ஆராதனை நாயகன் வலது கரத்தை உயர்த்தி அசைத்து ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை ஆயுள் முடியும் வரை உம்மை துதிப்பேன் அப்பா. உம்மை தொழுதிடுவேன் ஆயுள் முடியும் வரை. உம்மை தொழுதிடுவேன் ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் கடைசியா வலது கரத்தை அசைத்து ஆராதனை வேந்தனும் நீரே. எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பாடல் பகுதி, ஆராதன பகுதி, ஆராதன பகுதியில் தீர்க்க தரிசன வார்த்தை மூலமா நீர் எங்களோடு பேசின கர்த்தாவுடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம்.
தொடர்ந்து மீதியான பகுதியெல்லாம் நீங்க பொறுப்படுத்தி நடத்தி தாங்க, ஆசீர்வதிங்க. எல்லா துதி கன மகிமையை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா.